ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு, கடவுள் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். தியான வசனம், திருப்பாடல் அதிகாரம் 55 வசனம் 22. அவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு, அவர் உனக்கு ஆதரவளிப்பார். அவர் நேர்மையாளரை ஒருபோதும் வீழ்ச்சியுற விட மாட்டார். இந்த திருப்பாடலின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி நம்முடைய எல்லா விதமான பாரங்களையும் நாம் சுமக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் கடவுள் நம் பாரங்களை சுமக்க, நம்மை ஆதரிக்க ஆயத்தமாய் இருக்கின்றார். ஆனால் இன்று அநேகர் தங்கள் எல்லா பிரச்சனைகளையும் பாரங்களையும் தாங்களே சுமந்து கொண்டு மிகவும் மனவேதனைப்பட்டு கண்ணீரில் வாழ்கின்றார்கள். முதலாவது இறைவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆம், நாம் இறைவனை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டுமெனில் வேத வாசிப்பும் ஜெபமும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையிலும் மிக மிக அவசியமானதாகும். இன்று நீங்கள் ஓர் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ விரும்புகிறேன் என்று கூறலாம். ஆனால் உங்களுக்கென சொந்தமாக ஒரு வேதாகமத்தை வைத்திருக்கின்றீர்களா? ஒரு சிறு பெண்ணுக்கு அவளுடைய தாயார் முதலாவதாக பரிசாக அவளுக்கு வாங்கி கொடுத்தது ஒரு பரிசுத்த வேதாகமம்தான். அதன் பிறகுதான் ஆடை மற்றும் தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பார்கள். இப்படித்தான் அவர்கள் அவளை பக்திக்குரிய வழிகளில் வளர்த்தார்கள். ஆனால் கடவுள் அவளை அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். இன்று சிலர், ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள், ஏன் இந்த பாரங்களை நான் தாங்கிக் கொள்ள வேண்டும், இந்த காரியங்கள் எனக்கு ஏன் சம்பவிக்க வேண்டும் என்று அங்கலாய்க்கின்றார்கள். ஆம், இவை அனைத்தும் சாத்தானிடமிருந்தே வருகின்றன. பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகின்றான். ஆனால் நீங்கள் வேதம் வாசித்து ஜெபித்து முழு இருதயத்தோடு கடவுளை தேடும் பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இறை பிரசன்னத்தை உணர முடியும். உங்கள் இல்லம் சர்வ வல்லமையுள்ள இறைவனின் பிரசன்னத்தால் நிரப்பப்படும். நீங்கள் எல்லா நேரத்திலும் இருளிலிருந்தும் இவ்வுலக பிரச்சனைகள் அனைத்திலுமிருந்தும் விடுவிக்கப்படுவீர்கள். அன்பானவர்களே, நீங்கள் இறைவனுடைய வார்த்தையையும் அவருடைய ராஜ்யத்தையும் முழு இருதயத்தோடு தேடுங்கள். அனுதினமும் வேத புத்தகத்தை எடுத்து வாசியுங்கள். பின்பு உங்கள் ஜெப அறையில் அல்லது நீங்கள் எங்கு இருக்கின்றீர்களோ அங்கிருந்து கடவுளோடு பேசுங்கள். அதுதான் ஜெபமாகும். இப்படி 24 மணி நேரமும் சர்வ வல்ல இறைவனை உங்களோடு உங்கள் அருகாமையில் வைத்துக் கொள்வது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, என்னால் தாங்க முடியாத எல்லா பாரங்களையும் கவலைகளையும் உம்முடைய பாதத்திலே முற்றிலுமாக சமர்ப்பித்து விடுகின்றேன். எப்படியாவது என் பாரத்தை தலைகீழாய் மாற்றி போடும். நீர் நிச்சயம் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்றி என்னை இன்று தாங்கி ஆதரிப்பீர் என்று விசுவாசிக்கின்றேன். உமக்கு நன்றி, உமக்கு மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளில் உங்கள் மனபாரங்கள் நீங்கி சந்தோஷம் பெருகுவதாக. பிரைஸ் த லார்ட்.